உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரபல்யமான ஆட்டோ விற்பனையகத்திலே இந்த 6 ஆட்டோக்களானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. நீங்கள் தற்போது 4 ஆட்டோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் பார்த்து சொன்னால் இதில் 4 நிற்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்காலே ஒரு 2 ஆட்டோ நிற்கிது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் YN 7867 இலக்கத்தாவுடைய இந்த ஆட்டோவானது பார்த்தீங்கன்னா போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. நல்ல ஒரிஜினல் வளங்களுடையும் மற்றும் ஒரு குறைந்த அளவு கிலோமீட்டர் ஓடின ஆட்டோக்கள் தான் இன்றைய தின காணொலிக்கு நான் காட்ட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்டோக் ஆட்டோ வந்திருக்குது. YN நம்பர் ஆட்டோ. இது இந்த பொடி அமைப்புகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஒரு நல்ல கொண்டிஷனாக தான் இந்த ஆட்டோக்களானது நிற்கின்றது. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குது, அந்த ஒரு பார்வைக்கு நல்ல வடிவாக இருக்கின்றது. டயரும் நல்ல பலமாக தான் இருக்குது. வேறங்க கொண்டிஷனாக நிற்கிது. அப்படி நல்ல புதிய அமைப்புடன் காணப்பட்டு கொண்டிருக்கோம். இந்த ஆட்டோக்களானது விற்பனைக்கு வந்திருக்குது. பாருங்க இன்னைக்கும் நல்ல சீட் எல்லாம் நல்ல கொண்டிஷன், டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. அப்படி உள்ளுக்கு போய் பாவா அப்படி இருக்குண்டு உள்ளுக்கு பார்த்தீங்க சொன்னால் உள்ளுக்கும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. மற்ற இது போஸ்டோக் ஆட்டோ தானே. பாருங்க போஸ்டோக் ஆட்டோ நல்ல கொண்டிஷனாக நிற்கிது. போஸ்டோக் எல்லாம் சூச்செல்லாம் இருக்குது. மற்றது நிறைய இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கலாம். வைக்கக்கூடிய வசதி இருக்குது இதுக்குள்ளெல்லாம். மற்ற பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா 32,043 கிலோமீட்டர் ஓடி இருக்கின்றது. 32,043 கிலோமீட்டர் ஓடிய போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுக்குள்ளேயும் பார்த்து சொன்னால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. நல்ல சீட் வளங்களும் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. ஒரு டேமேஜும் இல்லை. ஒரிஜினல் வளங்களுடன் பெயிண்ட் ஒன்றும் அடிக்கலை. பாருங்க ஒரிஜினல் வளத்தோடு நிற்கிது இந்த ஆட்டோ. அப்படி உங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்காண்டு. நல்ல வளத்தோடு நிற்கிது. நீங்கள் நேரடியாக வரைய நான் ஒரு நாட்டு நம்பரை இறுதி காணொலிகளை பதிவிடுவேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளலாம். மற்ற சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வளங்களோட காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா பொக்ஸ் ஒன்றும் இல்லை, பொக்ஸ் இல்லை. மற்றபடி நல்ல சீட்டுகள் நல்ல கொண்டிஷனாக தான் நிற்கிது. டயர் வளமும் பாருங்கள், டயர் கொஞ்சம் போட்டு தான் அரைத்திட்டம் இருக்குது, போடக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல வளமாக தான் நிற்கிது. இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. கூடுதலாக மக்கள் சில நீல நிறத்திலான ஆட்டோக்களை விரும்புவார்கள். அவர்களுக்காக இந்த ஆட்டோ விற்பனையத்தில் இந்த ஆட்டோவான விற்பனைக்கு வந்திருக்கிறது. இந்த ஆட்டோக்கள் பார்த்து சொன்னால் ஓனர் சொல்கிற விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் YN 7867 இலக்கத்தோட இந்த ஆட்டோக்கு ஓனர் சொல்கிற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,30,000 பணத்தொகைக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்ய உள்ளார்கள். நீங்கள் நேரடியாக வந்து ஓனரோட கதைச்சி பேசி இந்த ஆட்டோவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. மேலே லீஸ் வசதி எல்லாம் இருக்கின்றது. நல்ல போஸ்டோக் ஆட்டோவை பாருங்க 12,30,000 பெறுமதிக்கு இந்த YN 7867 இலக்கத்தோடு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வருகிறத பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ABG 6593 இலக்கத்தோடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்ற ஒரு தேர் நிற்கிற மாதிரி தான் கிடக்குது. பாருங்க தேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நல்ல டிசைனும் கொண்டிஷனாக இருக்கிறது. டயர் வளமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் நல்ல கொண்டிஷனாக தான் கிடக்குது. பாருங்க நல்ல ஒரு அமைப்பாக நிற்கிது. பாருங்க ஒரு தேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு சோடு நெயல் அப்படி கிடக்குது. போஸ்டோக் ஆட்டை தான் பார்க்குறீங்க. அதில் உள்ள வளங்களை பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சீட் அமைப்பு பாருங்க எப்படி இருக்காண்டு. நல்ல உள்ளுக்கு நல்ல சீட் அமைப்பு நல்ல கொண்டிஷனாக இருக்கின்றது. உள்ளுக்கு மெட்ட சீட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு நல்ல புதுசாக அடிச்சிருக்கணும் சீட்டெல்லாம் பாருங்க. நல்ல மற்ற சோடினைகள் கூடுதலாக கிடாது. இவ்வளோ படிக்கல சில சோடினைகளை விரும்பி தான் ஆட்டோவில் எடுக்கணும். அவைகளுக்கெல்லாம் இந்த ஆட்டோ நல்ல சிறந்த காணப்படும். அது சொன்னால் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடினா அதுகளை இருக்க பார்ப்போம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இது போஸ்டோக் ஆட்டோ தானே. நல்ல வளமாக தான் நிற்கிது, திறப்போட நிற்கிது. எடுத்து ஓட வண்டியா நிறைய ஒரிஜினல் வளங்களோட நிறைய இதுக்குள்ளேயும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. அப்படி இருக்குது. மற்ற இதுகளை எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொன்ன பார்த்தோம்னா 44,147 கிலோமீட்டர் இந்த போஸ்டோக் ஆட்டோவானது ஓடி இருக்கின்றது. 44,147 கிலோமீட்டர் ஓடிய போஸ்டோக் ஆட்டோ. இதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது.
மற்றது பஜாஜ் மீட்டர்கள் பெட்ரோல் பஜாஜ் நல்ல அமைப்பாக மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேயும் அந்த சுவாமி படங்கள் மற்றது இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் இல்லையா, ஆனால் பாக்ஸின் அந்த பெட்டி பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். இதில் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதில் பாக்ஸுகள் போட்டு பாவிக்கக்கூடிய வசதி இருக்கிறது. நல்ல மேலையெல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸாக தான் இருக்குது பாருங்கள். நீலம் மஞ்சள் இருக்குது. மற்ற பின்னுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நீங்கள் பாக்ஸுகள் போட்டலாம், பாக்ஸ் போட்டு பாவிக்கலாம். மற்ற இல்லாட்டி நீங்கள் பாக்ஸ் போட்டாட்டியும் பின்னுக்கு சாமான்கள் வச்சு நீங்கள் எங்கள் தூர இடங்களை போகிறோம்டா சாமான்களை வச்சு கொண்டு போகலாம். சீட் அமைப்பு பாருங்கள், சீட்டெல்லாம் நல்ல புதுசாக தான் அடிச்சிருக்கேன். நல்ல அமைப்பாக நிற்கிது, கொஞ்சம் தான் நிற்கிது. இந்த ஏபிஜி இலக்கத்தோடைய இந்த போஸ்டோக்கு ஆட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் சொல்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள். 16 லட்சத்துக்கு இந்த ஆட்டோவை விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வருகிறது இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளலாம். நான் இறுதி காணொலியிலே இந்த ஓனர் நம்பரை நான் பதிவிடுவேன். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல பாருங்க, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோக்களெல்லாம் இந்த சிங்கள பகுதியில் ஓடி குறைந்த அளவு கிலோமீட்டர் ஓடின ஆட்டோக்கள் தான் இப்போ சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோதனைகள் கூடியதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்ஸ் ஒன்று இல்லை, மற்ற சீட்டுகள் எல்லாம் நல்ல புதுசாக இருக்குது. மற்ற இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின் டயரை பார்க்குறீங்க, டயரும் பரவாயில்ல, நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. இதுக்குள்ள இருக்க இந்த இடத்தையும் காக்க பாருங்க எப்படி இருக்குது. இதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்னதாக நிற்கிது, வெயிட் அடிச்சிருக்கணும். ஆனால் நல்ல அமைப்பாக நிற்கிது ஆட்டோ, நல்ல ஆட்டோவாக நிற்கிது. நீங்கள் நேரடியாக வரை இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. ஏபிஜி இலக்கத்தோடைய இந்த போஸ்டோக்கோ ஆட்டோவானது 16 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வரை இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. பேர் மாதிரி தான் கிடக்குது. மற்ற இதுக்கெல்லாம் லீஸ் வசதி எல்லாம் இருக்கான்னு சொல்லி சொன்னவர். நீங்கள் நேரடியாக வரை பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஏஓ இலக்கத்தருடைய போஸ்டோக்கு ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அந்த ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். மிகவும் அது நல்ல அமைப்பாக தான் கிடக்கு பாருங்கள். ஏஏஓ 8305 இலக்கத்தருடைய போஸ்டோக்கு ஆட்டோ. இது ஒரு சிவப்பு நிறத்திலான ஆட்டோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படி இருக்கான்னு பாருங்க. இதில் ஒரு டயர் வளங்களையும் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயர் இது புதுசு மாதிரி தான் கிடக்காரு. எல்லாம் நல்ல புது அமைப்புடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன். அந்த கம்பி அந்த டயரில் வர அந்த டொட்டு மாதிரி அந்த ரப்பரும் கொஞ்சம் பிள்ளையில நல்ல புதுசாக அப்படி கிடாது. போஸ்டோக் ஆட்டோக்காரங்க ஏஏஓ இலக்கத்தோடைய போஸ்டோக் ஆட்டோவை தான் பார்க்குறீங்க. இப்போ எல்லாம் ஆட்டோவெல்லாம் மெலிஞ்சு கொண்டு வருது. என்னன்னு சொன்னால் புது ஆட்டோக்கள் வேற இந்த பழைய ஆட்டோக்கள் இந்த விலையானது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நாங்கள் முதல் காணொலி எடுக்க கொஞ்சம் ஆட்டோவில் விலையாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோவில் கொஞ்சம் தர மலிவாக வருகின்றது. இப்போ வாகன இறக்குமதி கூடத்தானே, அப்போ அதால் வாகனங்கள் குறைஞ்சு கொண்டு வருது விலையெல்லாம். இது பார்த்தீங்கன்னா சீட்டு ஒரு டேமேஜ், மற்றும்படி இப்போ நல்ல அமைப்பாக நிற்கிது ஆட்டோ. உள் வளங்களை பார்க்குறீங்க. உள் வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் திறப்பு வச்சுக்கலாம். மற்ற இதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸுகள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. அதே மாதிரி நான் உங்களுக்கு திறந்து காட்டும் பாருங்க. நாங்கள் எடுத்து மூடலாம். நீங்கள் ஓடி பார்த்து இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வாகன ஓட்டோவில் பெற்றுக்கொள்ளலாம். இது உள்ள முன்னுக்கு சாமான்கள் வைக்கலாம். நல்ல ஆட்டோ பாருங்கள். இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு சொல்லி பார்ப்பான்னு சொன்னால் 77,657 கிலோமீட்டர் ஓடிய ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல அமைப்பாக கிடக்கு. மற்ற இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கலாம். மற்ற இதில் மீட்டர் எல்லாம் இருக்குது. நல்ல அமைப்பாக நிற்கிது. மற்றது ஒரு குறையும் இல்லை. நீங்கள் பற்றிய விலைகளுக்கு எல்லாம் இந்த ஆட்டோவில் எடுத்து நீங்கள் ஓடலாம். மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க. பின்னு பார்க்க சொன்னால் சீட்டு எல்லாம் இருக்குது. அந்த பாக்ஸுகள் ஒன்றும் இல்லை. இன்னும் அந்த பேரும் பின்னு பாக்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் பொருட்களை வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி கிடக்குது. நிறைய வயரிங் எல்லாம் இருக்குது. நீங்கள் பின்னு பாக்ஸ் பூட்டலாம். அது நல்ல வளமாக நிற்கிது ஆட்டோவில். பின்னுக்கு பார்ப்போம். சின்ன டயரை பார்த்தோம்னு சொன்னால் டயரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேமேஜும் இல்லை. நல்ல ஓடக்கூடிய ஆட்டோவாக தான் நிற்கிது. நீங்கள் பார்த்து
பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. நல்ல பொசிஷனாக தான் இந்த ஆட்டோ நிற்கிது. ஏஏ இலக்கத்தோடைய 83 இலக்கத்தோடைய இந்த போஸ்ட் ஆட்டோனுடைய விலையானது பார்த்தீங்கன்னு சொன்னால் 13,80,000 என்ற பெறுமதிக்கு இந்த போஸ்ட் ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள். நீங்கள் ஓனரோட கதைச்சி பேசி இன்னும் விலையில் குறைச்சி பெற்றுக்கொள்ளலாம். மற்ற இந்த ஆட்டோவானது பார்த்தீங்கன்னா சிங்கள பகுதியிலிருந்து புதிதாக இறக்குமதி செய்யப்பட்ட இந்த ஆட்டோவில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ தற்போது சிங்கள பகுதியிலிருந்து கூடுதலான ஆட்டோகள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை பார்த்தா டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரும் பின் டயர் பரவாயில்ல, நல்ல அமைப்பாக தான் நிற்குது ஆட்டோ. மற்ற இந்த நல்ல கண்டிஷனாக தான் நிற்குது ஆட்டோவில். 13,80,000 பெறுமதியான போஸ்டோக் ஆட்டோ தான் பார்க்குறீங்க. சிவப்பு நிறத்திலான போஸ்டோக் ஆட்டோ விற்பனைக்கு வந்திருக்கின்றா. நீங்கள் நேரடியாக வருகிறது ஓனரோட கதைச்சி பேசி இன்னும் விலைகள் குறைச்சி மற்ற லீஸ் வசதி எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னதை நீங்கள் வந்து கதைச்சி பேசி பெற்றுக்கொள்ள நான் இறுதி காணொலியிலே ஓனர்கிட்ட நம்பரை பதிவிடுறேன். இது எவ்வளோத்தில் இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த சிவப்பு ஆட்டோ தான் பார்க்குறீங்க. 13,80,000 பெறுமதியான போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அடுத்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஏபிகே 5393 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அந்த ஆட்டோவை பார்க்குறீங்க. ஆட்டோ நல்ல வளமாக தான் நிற்குது. அது கூடுதலான இல்லை நல்ல ஆட்டோ தான் இந்த இடத்துல விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். டயரை பார்த்தீங்கன்னா டயர் நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. நல்ல அமைப்பாக நிற்குது ஆட்டோ. தேர் மாதிரி தான் இருக்குது எல்லா ஆட்டோவும். எப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு பெற்றுக்கொள்ளலாம். மற்ற டயர் வளங்களும் பரவாயில்லை பாருங்க. இப்படி நான் உள்ளுக்கு இருக்கா காட்டு வந்தேன் எப்படி இருக்காண்டு. சீட்டை பார்க்கணும். சீட்டு நல்ல வளமாக தாங்கிறாங்க பாருங்க. சீட்டு ஒன்று டேமேஜ் இல்லை. நிறைய இதை எத்தனை கிலோமீட்டர் ஓடி நட்டு இருக்க பார்ப்போம். நிறைய இதில் திறப்பும் கிடாக்கு நீங்கள் வந்து ஓடி பார்த்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. இதை எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 96,421 கிலோமீட்டர் ஓடி. 96,421 கிலோமீட்டர் ஓடிய போஸ்டோக் ஆட்டோ தான் பார்க்குறீங்க. இதில் நீங்கள் பார்த்து சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்கிறது. டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கலாம். மற்ற இதுக்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது. நல்ல அமைப்பான ஆட்டோவாக தான் நிற்கிது. கூடுதலான உறவுகள் அந்த ஆட்டோக்கள் காணொலிகளை பதிவிடும்படி என கூறியிருந்தார்கள். ஏன்னா தாங்கள் ஆட்டோ எடுக்க போகிறோம், ஆட்டோ இருந்தால் கட்டாயம் பதிவிடும் கொண்டு கூறினார்கள். அவர்களுடைய விருப்பத்திற்கு நாங்கள் இந்த காணொலியை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைக்கு வந்திருக்கின்றது. நல்ல ஒரு பெறுமதியான ஆட்டோவாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏபிகே 5393 இலக்கத்தோடைய ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு ஆள் டைப் பாவனையெல்லாம் இருந்திருக்கு. இந்த ஆட்டோ ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட பாவனையெல்லாம் இருந்திருக்குது. நல்ல போஸ்டோக் ஆட்டோ எல்லாம் நல்ல புது அமைப்பிலான புது ஆட்டோகளாக தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏபிகே 5393 இலக்கத்தோடைய இந்த போஸ்டோக் ஆட்டோவானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர் தான் இந்த ஆட்டோவை பாவிச்சிருக்கிறார். இதனுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,20,000 பெறுமதிக்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள். 16,20,000 பெறுமதிக்கு ஆட்டோ விற்பனை செய்கிறார்கள். பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்ஸுகள் எல்லாம் பொக்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பொக்ஸுகளை பூட்டக்கூடிய வசதி இருக்கின்றது. வயர்கள் எல்லாம் கிடக்குது பாருங்க. வயர் அமைப்பு எல்லாம் கிடக்குது. நீங்கள் பொக்ஸ் பூட்டாட்டியும் பின்னால் நீங்கள் சாமான வேலையெல்லாம் பொருட்கள் வச்சு கொண்டு போகலாம். நல்ல வளமாக தான் நிற்குது ஆட்டோ. எனக்கு இங்கே பார்ப்போம். இதே பாருங்க. ஒன்றும் டேமேஜ் ஒன்றும் இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. நல்ல லீஸ் வசதி எல்லாம் இருக்கான்னு சொல்லி சொன்னவ நீங்கள் பார்த்து கதைக்கு பேசி பெற்றுக்கொள்ளவோ. ஏபிகே 5393 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய டயரை முருகா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. டயரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரும் ஒரு டேமேஜும் இல்லை. பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஆட்டோ இந்த டயர் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல பெறுமதியான ஆட்டோவெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வருகிறத வந்து இந்த ஆட்டோக்களை பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. ஏபிகே 5393 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோவானது 16,20,000 பெறுமதிக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் விற்பனை செய்கிறார். 16,20,000 பெறுமதிக்கு. இதனுடைய இன்ஜின் வளங்களை ஒரு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. இந்த இன்ஜினியர் ஒரு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் அந்த
போஸ்டோக் ஆட்டோ தானே. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்க 11 எல்லாம் இந்த 2 ஸ்டோக் ஆட்டோ எடுத்துனாங்க. ஆனால் இந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா அது போஸ்டோக் ஆட்டோ நல்ல மலிவாக தான் இந்த ஆட்டோவில் தற்போது விற்பனை செய்கிறார்கள். நல்ல ஆட்டோ பாருங்க, பஜாஜ் இந்த இன்ஜின்கள் விளக்குகள் நல்ல வயரெல்லாம் புதுசாக கார்பரேட்டர் எல்லாம் ஏர் கண்டிஷன் எல்லாம் நல்ல புதுசு போட்டிருக்கணும். நல்ல அமைப்பாக தான் நிற்கிது ஆட்டோகள். இந்த ஆட்டோவில் பார்த்து நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குன்றது நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது ஆட்டோ. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 ஆட்டோ தற்போது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. ஏபிக்கு 5393, மற்றது ஏஏக்கு 8306 எல்லாம் போஸ்டோக் ஆட்டோ தான் விற்பனைக்கு வந்தது. ஏபிக்கு 6593 போஸ்டோக் ஆட்டோ, மற்றது வைஎன் 7867 போஸ்டோக் ஆட்டோவெல்லாம் கூடுதலாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நேரடியாக வருகிறது இந்த ஆட்டோவில் பெற்றுக்கொள்ளலாம். நான் இறுதி காணொலியே ஓனர்கிட்ட நம்பரை பதிவிடுறேன். இந்த ஆட்டோ பார்த்தீங்க சொன்னால் எங்கே இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்கள் பார்வையிடுவீர்கள். நான் இறுதி காணொலியிலே பதிவிடுறேன். இந்த ஓனர்கிட்ட நம்பர் எல்லாம் பதிவிடுறேன். அடுத்த ஆட்டோ பார்த்தீங்க சொன்னால் AAN 3588 இலக்கத்தோடைய அதுவும் போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. அந்த ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல அமைப்பாகவும் தேர் மாதிரி தான் கிடக்குது. நல்ல பொஸ்ஸாக மொழி கிடக்கு. லைட் இதுலே விளாம்படிகளெல்லாம் இந்த இப்படியான சோடினிகளை தான் கூடுதலாக விரும்புகிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆட்டோவானது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொறுமதியான ஆட்டோவாக நல்ல விருப்பமாயிருக்கு. நிறைய சீட் கவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், சீட்டு புதுசாக தான் அடிச்சிருக்கணும் பாருங்கள். சீட் கவர் எல்லாம் நல்ல அமைப்பாக தான் நிற்கிது பாருங்கள். புது சீட்டு இங்கே புதுசாக தான் அடிச்சிருக்கோம். சீட்டு நம்ம பின்னுக்கு நிறைய பின்னாலையும் புது சீட் தான் அடிச்சிருக்கேன். கவர்கள் ஆட்டிக்கு நல்ல கண்டிஷனாக தான் நிற்குது. நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து பாட்டுகள் எல்லாம் போடக்கூடிய மாதிரி இருக்குது. மேலேயும் ஒரே சீட் கவர் தான் அடிச்சிருக்கணும். நல்ல அமைப்பாக தான் நிற்குது ஆட்டோ உள்ளது. இது எத்தனை கிலோமீட்டர் ஓடினான்னு சொல்லி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 47,598 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 47,598 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அது இதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி இருக்கின்றது பாருங்கள். இதுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கலாம். அப்படி நல்ல ஒரு அமைப்பான ஆட்டோவாக தான் நிற்கிது பாருங்க. இந்தியாவிலும் டாக்குமெண்ட்ஸ்கள் வைக்கக்கூடிய வசதி, இல்லை ஃபோனுகள், ரிமோட்டுகள், இந்த பாட்டுகள் போடுறதுக்கு எல்லாம் வைக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் வைக்கலாம். நல்ல பெருமதியான போஸ்டோக் ஆட்டோ தான் தற்போது விற்பனை செய்கிறார்கள். நான் இந்த காணொலிகளை முதலும் இருக்க இந்த காணொலிகளை பதிவிட்டு நான் கூடுதலான மக்கள் பார்வையிட்டு இந்த ஆட்டோக்களை கொள்வனை செய்திருக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய காணொலியை பார்த்து கூட உறவுகள் அந்த ஆட்டோக்களை கொள்வனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் பெருமதியான ஆட்டோக்களை தான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பார்த்தீங்கன்னா போஸ்டோக் ஆட்டோ AAN 3588 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய பெருமதியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார்கள். இந்த 16 லட்சத்துக்கு AAN 3588 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனை செய்கிற 16 லட்சம் ரூபாய்க்கு. அதோடைய பின்னு அமைப்பை பாருங்கள். பின்னுக்கு பாருங்கள். பின் அமைப்பை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ நான் இன்ஜின் வரைக்கும் இருக்கா காலாட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லி. அதுவும் பார்த்தீங்கன்னா போஸ்டோக் ஆட்டோ தானே பார்த்துருக்காருங்க. போஸ்டோக் ஆட்டோனுடைய இன்ஜினை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. இன்ஜின் வளங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க. நல்ல வயர் மற்ற புதுசாக புலாக்கள் மாற்றி மற்ற ஏர் கண்டிஷன் எல்லாம் நல்லா புதுசாக மாற்றிருக்கணும். நல்ல ஒரு அமைப்பாக தான் நிற்கிது ஆட்டோக்கள் பாருங்க. நீங்கள் நேரடியாக வருகிறது வந்து இந்த ஆட்டோக்களை பார்த்து ஓடி பார்த்து உங்களை பெற்றுக்கொள்ளலாம். நல்ல அமைப்பாக தான் நிற்கிது ஆட்டோ. விளம்படிகள் கூடுதலாக அந்த சோடினியல் டிசைன்களை தான் பார்ப்பினோம். அவர்களுக்கும் மற்ற அந்த ஆட்டோ நல்ல அமைப்பாக தான் நிற்கிது பாருங்க. போஸ்டோக் ஆட்டோ தானே. போஸ்டோக் ஆட்டோ இப்போ நாங்கள் எடுத்தாலும் நல்ல விலைக்கு விற்கலாம். இப்போவும் அதில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் மாதிரி எல்லாம் அடித்து ஒரு வித்தியாசமான அமைப்பில் தான் இந்த ஆட்டோவை செய்திருக்கிறோம். சோடினியல் கூடின ஆட்டோவாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டோனுடைய விலையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஆட்டோவானது விற்பனை செய்கிறார்கள். 16 லட்சம் ரூபாய் பொறுமதியான போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள். எப்படி வந்து நல்ல அமைப்பாக தான் இந்த ஆட்டோ நிற்கிது. நேரடியாக வருகிறது பெற்றுக்கொள்வோம். நான் இறுதி காணொலியை உங்களுக்கு நம்பரை பதிவிடுறேன். அடுத்த ஆட்டோ பார்த்து சொன்னால் AAX 2039 இலக்கத்தோடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதனுடைய ஆட்டோனுடைய முன் பொடி அமைப்பை தான் பார்க்குறீங்க.
எல்லாம் நல்ல பெறுமதியான ஆட்டோவில் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்தீங்கன்னா டயர் நல்ல புதுசாக தான் இருக்குது பாருங்க. டயர் அமைப்பும் நல்ல போஸ்டோக் ஆட்டோ, நல்ல ஆட்டோவில் தான் எல்லாம் ஒரு குறையும் இல்லாத ஆட்டோவில் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி உள்ளே போய் பார்ப்போம் சீட் கவர் எப்படி இருக்கின்றது, இன்ஜின்கள் எப்படி இருக்கான்னு. பார்த்தீங்கன்னா சொன்னால் முன்பாலத்தை பார்க்குறீங்க, சீட்டு நல்ல புதுசாக தான் இருக்குது, அடிச்சிருக்கிறேன். மற்ற இதுகளை மேலே இப்போ பெருமதியான ஆட்டோவில் தான் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு பார்க்க வேண்டாம். 52,360 கிலோமீட்டர் ஓடிக்கு. 52,360 கிலோமீட்டர் ஓடிய போஸ்டோக் ஆட்டோவை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்ற இதுக்குள்ளே பார்த்து சொன்னால் எல்லாம் செல்ஃப் ஸ்டார்ட் தான் கூடுதலாக இல்லை. மற்ற கூடுதலான போஸ்டோக் ஆட்டோகள் ஒரு இதுக்குள்ளே பார்த்தா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்கள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்ற இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா பின் சீட்டு இருக்கா பார்ப்போம். பின்னையும் சீட்டை பார்த்தீங்கன்னா பின்னு நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது, புது சீட் அடிச்சிருக்கிறேன். மற்ற புக்ஸுகள் ஒன்றும் இல்லை பாருங்க, புக்ஸ் ஒன்றுமே இல்லை. மற்ற புக்ஸ் நீங்கள் பூட்டக்கூடிய வசதி இருக்கின்றது பாருங்க, டயரெல்லாம் கிடக்கு. அப்படி போட்டி அமைப்பை பார்க்குறீங்க. அப்படி பின்னுக்கு இருக்கா பார்ப்போம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா டயரும் நல்ல கண்டிஷனாக தான் இருக்கின்றது. டயரும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு பெறுமதியான ஆட்டோவாக தான் இந்த ஆட்டோ காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. AAX 2039 இலக்கத்தோடைய போஸ்டோக் ஆட்டோவானது பார்த்து சொன்னால் 14,50,000 ரூபாய் பெறுமதிக்கு விற்பனை செய்கிறார்கள். அதனுடைய அமைப்பை தான் நீங்கள் பின் அமைப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க. நல்ல பெறுமதியான ஆட்டோ, டயர் பலங்களும் பரவாயில்லை, எல்லாம் 2 டயரும் பாருங்க உங்களுக்கு காட்டுறோம். நல்ல பெறுமதியான ஆட்டோ தான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஆட்டோவில் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் இன்ஜின் இருக்கா காட்டுறோம் பார்ப்போம், இன்ஜின் எப்படி இருக்கான்னு சொல்லியிருக்க பார்ப்போம். AAX 2039 இலக்கத்துடைய இந்த போஸ்டோக் ஆட்டோனுடைய பொடி வளங்களை பார்க்குறீங்க. இன்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜினும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அமைப்பாக தான் கிடக்குது வேறுங்க. போஸ்டோக் ஆட்டோன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்கினோம் ஆட்கள் கூடுதலாக, ஏன்னா பிக்கப் எல்லாம் கூடுதலாக இருக்கும். அது மற்றது இதுவும் பார்த்தீங்கன்னா புலாக்குகள், ஏர் கண்டிஷன், மற்ற பஜாஜின் இன்ஜினுகள், ஆயில் கண்டிஷனுகள், ஆயில் அமைப்பு எல்லாம் நல்ல இதாக தான் கிடக்கு பாருங்க. இந்த இன்ஜின் அமைப்பை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போஸ்டோக் ஆட்டோ உங்களுடைய இன்ஜின் அமைப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. AAX 2039 இலக்கத்துடைய போஸ்டோக் ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வந்து இந்த ஆட்டோவில் பார்த்து ஓடி பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்றது. இங்கே கூடுதலான ஆட்டோவில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் மிக குறைந்த விலைகளிலே இந்த ஆட்டோக்களை கொள்வனை செய்யக்கூடிய வசதி இருக்கின்றது. அந்த பின் அமைப்பை பார்க்குறீங்க, சீட்டுகள் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க. மற்றது புக்ஸ் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நல்ல அமைப்பாக தான் எல்லாம். ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோவெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல ஆட்டோவாக தான் இருக்கின்றது. எப்படி ஆட்டோன்னு பாருங்க. இறுதி காணொலியும் அந்த ஓனர் நம்பரையும் இடத்தையும் போடுறோம் பாருங்க. இந்த இடத்துல இந்த ஆட்டோவானது விற்பனைக்கு வந்திருக்கின்றது. ராஜ் மார்ட் ஓட்டோ விற்பனையாக பலாலி ரோட் பூண்டாவில் பகுதியில் இந்த ஆட்டோவான விற்பனை வந்திருக்கிறது. ராஜ் ஓட்டோ மார்ட் அந்த வாகன விற்பனை நேரத்துக்கு வந்து இந்த ஆட்டோவில் கொள்வனை செய்யக்கூடிய வசதி இருக்கின்றது. கூடுதலான ஆட்டோவில் எல்லாம் இந்த கடையில் விற்பனை செய்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, அதிலெல்லாம் ஆட்டோவில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரடியாக வந்து இந்த ஆட்டோக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கிறது.